ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்கலாம், என்னெல்லாம் கத்துக்க போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை ரீகாலேஷன் இல்லையா? நினைவூட்டல் அப்படிங்கிறது. நினைவூட்டல் அப்படிங்கும் போது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ பாசிட்டிவா எனக்கு எழுத தெரிஞ்சிச்சு மேம், நெகட்டிவாவும் இப்போ நான் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஓரளவுக்கு அதுலேயுமே ஐடியா இருக்கு அப்படிங்கிறது நான் நிறைய பார்த்துட்டேன். ஸோ இப்போ இதுலேயும் இன்னமும் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது, அதாவது தினசரி யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுவும் ஆக்ஷன் வார்த்தைகள், செயல்பாடுகள் அப்படிங்கிறது முக்கியம். அந்த செயல்பாடுகள், அந்த ஆக்ஷன் வார்த்தைகளை B1ல எப்படி எழுதலாம், B2ல எப்படி எழுதலாம், இல்லை B3ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சாலே நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க ரூலோட மேட்ச் பண்ணி நீங்க பேசவும் எழுதவும் ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா நீங்க எல்லா இடத்துலயும் என்ன கொண்டு போக முடியாது, உங்களோட ரூலை வந்து கொண்டு போக முடியாது. அதாவது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னா அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸோட ரூலை கரெக்டாக கொண்டு போய் நோட் எடுத்து வெரிஃபை பண்ணக்கூடாது, பண்ணவும் நேரம் இருக்காது இல்லையா? அதுக்காக தான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 5லேருந்து 10 தடவையாவது ஒரு சென்டென்ஸை எழுதி பாருங்க. ஒரே சென்டென்ஸ் எழுதாம நீங்க 10 வேர்ப் ஃபார்ம் எடுத்து வச்சுட்டு அந்த 10 வேர்ப் ஃபார்ம்ஸ்க்கும் 10 பாசிட்டிவ் 10 நெகட்டிவ், இல்லைன்னா 5 பாசிட்டிவ் 5 நெகட்டிவ் அப்படி நீங்க எழுதினாலே உங்களுக்கு என்ன ஆயிடும், ரூலும் மனப்பாடம் ஆயிடும். அதே சமயத்துல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், ஆக்ஷன் வார்த்தைகளும் நிறைய தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அது ஒரு ஈஸியான ஒரு டிப்பாகவும் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்காக ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்ன வச்சிருக்கேங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்குற டென்ஸ் என்னது, பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்லக்கூடிய விஷயம் நெகட்டிவ். இதுதான் நம்ம எக்ஸ்க்ளூசிவா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? பாசிட்டிவ் பார்த்துட்டோம், நெகட்டிவ்ல எப்படி எழுதலான்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்காக வச்சிருக்க வேர்ப் ஃபார்ம் என்ன அப்படின்னா B1 B2 B3 ஃபைண்ட் அப்படிங்கிறத வச்சிருக்கேன். ஸோ ஃபைண்ட் அப்படின்னா போய் இந்த டாக்குமெண்ட்டை தேடு அப்படின்வாங்க, இல்லை இந்த பேப்பரை தேடி கொடு அப்படிங்கிறாங்க, இல்லை அந்த தம்பி எங்கன்றதை தேடு அப்படிங்கிறாங்க. ஸோ தேடு அப்படிங்கிறது ஓகே, கண்டுபிடிக்க, கண்டறியப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான். இப்போ ஃபைண்ட் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. இதே செகண்ட் ஃபார்ம்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபவுண்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். தேர்ட் ஃபார்ம்ல வரும்போது ஃபவுண்ட் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ ஃபைண்ட், ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃபவுண்டட் எழுதுவாங்க, அது எழுதக்கூடாது, அது வராது. நமக்கு வந்து தேடுதல் அப்படிங்கிற விஷயங்கள் வரும்போது ஃபைண்ட், ஃபவுண்ட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஃபார்ம்ஸ் வரும். அப்போ ஃபைண்ட் அப்படிங்கும் போது என்ன வரும், கண்டுபிடி, இந்த விஷயத்த டு ஃபைண்ட் அ புக், அந்த புக்கை கண்டுபிடி அப்படின்றாங்க. ஃபவுண்ட் அப்படிங்கும் போது என்ன எடுக்கலாம் அப்படின்னா கண்டறியப்பட்டது, இல்லை கண்டுபிடிச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ ஃபைண்டுக்கும் ஃபவுண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுக்கு வந்து கண்டுபிடி, இதுக்கு வந்து கண்டறியப்பட்டது அப்படிங்கிறத நீங்க என்ன சொல்லலாம், 2 ஃபார்ம்ஸை சேர்த்தாப்புல கூட சொல்லலாம். அப்போ இதை நான் எப்படி மேம் வித்தியாசப்படுத்தி எழுத முடியும் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்லித்தரேன். எப்படி எழுதலாம் அப்படின்னா, நமக்கு வேர்ப் ஃபார்ம் கிடைச்சாச்சு, அவங்க கூட யாரும் கிடைச்சிட்டாங்க, B2 B3யும் கிடைச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்து நம்ம யார் எடுக்கணும், நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் சப்ஜெக்டை எடுத்து எழுத போறோம். ஸோ சப்ஜெக்ட்ஸ் நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க, I we you இவங்க இருக்காங்க, they he she. ஸோ இந்த 6 பேரும் நம்ம சப்ஜெக்ட், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இவங்க கூட இவங்களுக்கு அடுத்த ஃப்ரெண்ட் நம்ம கிட்ட யார் இருக்காங்க, AV அப்படிங்கிறவர் இருக்காரு இல்லையா? அப்போ AV நமக்கு எப்பவுமே என்ன கொடுப்பாரு, ஆஸ் த ரூல், அதாவது ஆஸ் பர் த ரூல், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், அந்த ரூலுக்கு ஏற்றாப்புல AV என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவார், நமக்கு ஹேட் அப்படிங்கிறத கொடுப்பாரு. இந்த ஹேட் கூட நம்ம என்ன சென்டென்சஸ் யூஸ் பண்றோம், நெகட்டிவ் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ நெகட்டிவ் அப்படிங்கும் போது நெகட்டிவ் என்ன கொடுக்குறாங்க, நாட் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. அப்போ ஒரு சப்ஜெக்ட், ஒரு AV ஆக்சிலரி வேர்ப் எடுத்தாச்சு, ரூல் பிரகாரம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் ரூல் பிரகாரம் ஆக்சிலரி வேர்ப் எடுத்தாச்சு, நெகட்டிவ் வந்து நாட்ங்கிறத எடுத்தாச்சு இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன எடுக்கிறோம், B3 எப்படி டினோட் பண்றோம், PP இல்லையா? பிபிங்கிறது என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், கரெக்டா? ஸோ இப்போ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும்போது B3 என்னல வரும், நமக்கு ஃபவுண்ட் அப்படிங்கிறது வரும், அதாவது B3 ஃபார்ம். அப்ப she had not found, அவ அதை கண்டுபிடிக்கவில்லை அப்படிங்கிறது. he had not found, அவன் அதை கண்டுபிடிக்கவில்லை. அதை அப்படின்றது எதைன்றது நம்ம சொல்லலை, அதனாலதான் இது வந்து ஒரு டைரக்ட் சென்டென்ஸா இருக்கு, she had not found அப்படிங்கிற மாதிரி. இதை நீங்க வந்து ஃபில் பண்ணி சொல்லலாம், ஏதோ அவங்க கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸாம்பிள் எழுதுவோமா? ஸோ நான் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறேன், she அப்படிங்கிறத எடுக்கிறேன். she ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ்ல எழுதுறேன் சென்டென்ஸை. She had found a key. She had found a key. என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, சாவியை கண்டுபிடிச்சிட்டாங்க. She had found a key. A key ஏன் கொடுத்துருக்கேன், ஒரே ஒரு சாவி இருக்கிறதுனால
a key அப்படின்னு கொடுத்துருக்கேன். she had found a key. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நான் நெகட்டிவ்க்கு எழுதும் போது she had not found a key. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னு நெகட்டிவ்ல அந்த சாவியை கண்டுபிடிக்கவில்லை. ஸோ அப்போ அவள் அந்த சாவியை கண்டுபிடிக்கவில்லை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல நாட்டுங்கிறத டினோட் பண்றேன். இதே இந்த இடத்துல நாட்டுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம், இன்ட் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம் இல்லையா. அப்போ என்ன பண்ணலாம், சீதா hadn't found the well. ஸோ வெல்லுங்கிறது என்ன, கிணறு இல்லையா. வெல்லுங்கிறது கிணறுன்னு சொல்லுவாங்க. அப்போ சீதாவால் என்ன கண்டுபிடிக்க முடியவில்லை, கிணத்தை வந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போ சீதா hadn't, நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், had not யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியறதுக்காக ஆஸ் த ரூலை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு புரிய வரைக்கும் நீங்கள் நாட் யூஸ் பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்ட்டுங்கிறத ஸ்டைலிஷாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பேசும்போது டக்குன்னு வரும் உங்களுக்கு. அப்போ சீதா hadn't found the well. சீதா வந்து எதை கண்டுபிடிக்கல, கிணறை வந்து கண்டுபிடிக்கல அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இதே போல் நீங்கள் இன்னொரு வேர்ப் ஃபார்ம் கூட யூஸ் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம் மேம் அப்படின்னா, இப்போ நான் வேர்ப் ஃபார்ம் தரேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அதில் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபினிஷ், ஃபினிஷ்டு. தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நமக்கு என்ன வரும், ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஃபினிஷ் அப்படிங்கிறது என்ன குறிக்கும், முடிச்சுட்டாங்க, முடிச்சுட்டேன் அப்படிங்கிறது ஃபினிஷ் அப்படிங்கிறது குறிக்கும் இல்லையா. ஃபினிஷ்ட் அப்படின்னா முடிச்சுட்டான், முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி முடிஞ்ச ஒரு வேலையை கரெக்டாக சொல்லக்கூடாது. டு கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது தான் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது. ஃபினிஷ் அப்படிங்கிறது முடிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி இல்லையா. அப்போ ஃபைண்டுக்கும் ஃபினிஷ்க்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ ஃபினிஷ் எடுக்கும் போது நம்ம என்ன எழுதலாம் இந்த இடத்துல வரும்போது, ஸோ அப்போ Eve had not finished. என்ன பண்ணல, ஈவ் வந்து என்ன கம்ப்ளீட் பண்ணல, his house works. ஈவ் வந்து அவனுடைய ஹவுஸ் ஒர்க், அவனுடைய வீட்டு வேலைகளை கம்ப்ளீட் பண்ணல. அப்போ ஹிஸ் ஹவுஸ் ஒர்க்ன்றது நான் என்ன சொல்ல வரேன், யாரை குறிக்கிற, இந்த ஹிஸ்ங்கிறது ஈவுங்கிற நேமை குறிக்கிறேன். அப்போ ஈவுங்கிற பர்சன் என்ன பண்ணல, அவருடைய வீட்டு வேலைகள், ஹவுஸ் ஒர்க்ன்றது வீட்டு வேலை இல்லையா. ஸோ அப்போ அந்த வீட்டு வேலையை என்ன பண்ணல, நாட் ஃபினிஷ்டு, நாட் கம்ப்ளீட்டட், அவர் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. இந்த இடத்துல நீங்கள் ஹேட் நாட்டுக்கு பதில் என்னவும் யூஸ் பண்ணலாம், hadn't. அப்போ நான் இதை சொல்லும் போது என்ன சொல்லலாம், ஈவ் hadn't finished his housework. ஈவ் வந்து என்ன பண்ணல, அவருடைய வீட்டு வேலைகளை முடிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ நாளைக்கான ஹோம்ஒர்க்காக நீங்கள் ஃபைண்ட் அண்ட் ஃபினிஷ்ன்றதை யூஸ் பண்ணி உங்களோட சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் புது ஒர்க் ஃபார்மோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.